முடிந்ததும் திருமணம். இந்த நாளுக்காக ஆசையாக காத்திருந்த இளம்பெண் எந்த காதலனுக்காக போராடி திருமணம் வரை வந்தாரோ அந்த காதலனாலேயே இப்படி ஒரு கொடூரம் நடக்கும் என நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். வாழ்க்கையின் மகிழ்ச்சியான நாள் துக்க நாளாக மாறியது ஏன்? குஜராத்தின் பாவ்நகரை சேர்ந்தவர் 22 வயது இளம்பெண் சோனி ஹிம்மத் ரத்தோட். இவரின் காதலன் தான் 26 வயதான சஜன். இவர்கள் இருவரும் 1.5 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார்கள். ஆனால் இவர்களின் காதலுக்கு பெற்றோர் சம்மதம் தெரிவிக்கவில்லை. இருந்தும் போராடி தனது பெற்றோர்களிடம் இருவரும் சம்மதம் பெற்றுள்ளார்கள். இதையடுத்து நவம்பர் 15ஆம் தேதி திருமண தேதி என குறிக்கப்பட்டது. இந்த திருமணத்திற்காக இரு வீட்டாரும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். சொந்த பந்தங்கள் கூட திருவிழா போல களை கட்டியது. இந்த நிலையில்தான் அந்த கொடூரமான சம்பவம் அரங்கேறி ஒட்டுமொத்த குடும்பத்தையே சோகத்தில் மூழ்கடித்தது. திருமணம் நடைபெற இருந்த நாளன்று அதிகாலையில் சோனி வீட்டிற்கு வந்துள்ளார் மணமகன் சஜன். அப்போது அவர்களுக்குள் மணப்பெண் உடை மற்றும் பணம் தொடர்பாக கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த மணமகன் இரும்பு கம்பியால் தாக்கி சுவரில் அவரது தலையை மோதி கொலை செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த கூச்சல் சத்தத்தை கேட்டு குடும்பத்தினர் விழித்தெழுந்த நிலையில் சஜன் அங்கிருந்து தப்பியோடினார். இது குறித்து சோனியின் பெற்றோர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சோனியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். இது தொடர்பாக வாக்குப்பதிவு செய்துள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள மணமகன் சஜனை தீவிரமாக தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.